இந்த 2026 மே 4th எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிஜேபி கட்சி வந்து தமிழ்நாட்டில் அவங்களோட பாடத்தை கற்றுப்பாங்கன்னு நான் உண்மையிலே நம்பினேன். மேபி அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு நப்பாசையாக இருக்கலாம், ஆனால் அவங்க கற்றுப்பாங்கன்னு நம்பினேன். ஆனால் அவங்க ஒரு துளி கூட அவங்க வந்து படிப்பினையே பெறலை இந்த மே 4th ரிசல்ட்லேருந்து. அண்ட் என்னோட லாஸ்ட் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்தோம்னா தாவேகா வந்து they have really started becoming a powerful alternative to the Dravidian ecosystem. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அண்ட் அவங்க கொடுத்த அடி இன்னும் டிஎம்கே வந்து அதுலேருந்து ரெக்கவரே ஆகலை. ஒரு மாதம் ஆயிருக்கு, இன்னமும் அழுதுட்ருக்காங்க. சரி, இந்த டாபிக் வந்து டிவிகே பற்றியோ இல்லை டிஎம்கே பற்றியோ இல்லை ஏடிஎம்கே பற்றியோ இல்லை. இது வந்து அண்ணாமலையோட எக்ஸிட் ஃப்ரம் பிஜேபியை பற்றி. முதல்ல அண்ணாமலை வந்து பிஜேபியை விட்டு போனதில் அண்ணாமலை என்ன தப்பு பண்ணாருங்கிற பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். பிஜேபி அண்ணாமலை அதை விட்டுடுங்களேன். நம்ம வந்து ஒரு நல்லா படித்த ஒரு ப்ரொஃபஷ்னல், நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த வேலைக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ நம்ம சைட்லேருந்து முயற்சி பண்ணி நம்மளை அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வேலை நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அந்த வேலை மூலமாக நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது. ஆனால் நம்மளோட செயல்னால அதுக்கான ரிசல்ட் என்ன வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதோ அது நம்மளுக்கு வரல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று, இதுதான் நம்ம பொட்டென்ஷியல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அங்கேயே சீட்டு தேய்ப்போம். இல்லைன்னா இங்கே இல்லைன்னா என்ன, என்னால் வெளியில் போய் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வெளியே போவோம். இதுதானே வந்து பாலிடிக்ஸ். பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு வைக்கும்போது அண்ணாமலையும் செஞ்சார். இதில் என்ன பிரச்சனை? இன்ஃபேக்ட் ஒரு டிபிக்கல் கார்பரேட் வேலையில் என்ன மாதிரி ஒரு டேர்ம்ஸ் இருக்குமோ, ஒருத்தங்க வேலையை விட்டு போகிறாங்களோ அதை விட ஒரு அதிகமான ஒரு நோட்டீஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இவர் சர்வ் பண்ணிட்டு போயிருக்காரு. கார்பரேட்டில் கூட 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க மேண்டேட்ரியாக. அதுவே எல்லாராலையும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை மாறுறதுல. இன்றைக்கும் அது இருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்து அவரோட லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி டிசம்பர்லேயே அவர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, இது நம்மளுக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அவரோட நோட்டீஸ் பீரியடு எலெக்ஷன் முடியற வரைக்கும், ஸோ ஏப்ரல் எண்டு வரைக்கும், கிட்டத்தட்ட 3 மாதம். ஆர் ரதர் ரிசல்ட் வருது மார்ச், அது வரைக்கும் வந்து பப்ளிக்காக யாருக்குமே இதை பற்றி எதுவுமே அவர் சொல்லலையே. அவரோட வேலையை அவர் கரெக்டாக தானே செஞ்சார். இன்ஃபேக்ட் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிச்சு? அண்ணாமலையோட சூறாவளி பிரச்சாரம், எஸ்பெஷலி ஃபார் கூட்டணி கட்சி கேண்டிடேட்ஸ், அதனால் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து அவங்களோட தொகுதிகளில் அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு எல்லாருமே பேசினாங்க. அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு இது பிடிக்கல, இந்த என்வாயர்மெண்ட்டில் என்னால் சர்வைவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாரு, வெளியில் போகிறேங்கிறத வந்து அப்ஃப்ரண்ட்டாக சொல்லிட்டாரு. அண்ட் நீங்கள் இப்போ போகாதீங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட ஃபுல் கேப்பபிலிட்டிக்கு அவர் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இதை விட ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு எக்ஸிட் வந்து பாலிடிக்ஸில் எங்கேயாவது யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரில, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டிவிகே வந்து எப்படி ஏடிஎம்கேவோட எம்எல்ஏஸை வந்து கட்சி மாற வச்சாங்க, அது தெரிஞ்சதில்ல. அதுக்கு பேர் தான் வந்து சந்தர்ப்பவாதம், அதுக்கு பேர் தான் ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரம். இவர் வந்து என்ன பண்ணார்? எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த, என்னோட மென்டராக இருந்த, எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த எல்லார்கிட்டையுமே நான் போய் என்னோட லாஸ்ட் டேயை வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு ஹாப்பியான ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு என்னோட ரீசன்ஸை வந்து ரீசனபிளாக நான் சொல்லிவிட்டு நான் எக்ஸிட் ஆகிறேன்னு சொன்ன இது வந்து எப்படி வந்து பிஜேபிக்கு அண்ணாமலை துரோகம் பண்ணாருன்ட்டு எப்படி வந்து பல பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அவர் பிஜேபியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவரோட பர்சனல் கெயினுக்கு வந்து அவர் வளர்ந்தாருன்றது எனக்கு புரியலை. இது வந்து கண்ணை திறந்து பார்த்தா வந்து இப்படியா தெரியுது? அதாவது ரைட் விங்குன்னு சொல்லக்கூடிய மீடியா சைடில் ஆதரவாளர்களா, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸாக இருக்கிறவங்க கூட வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து அவங்க எப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. மாரிதாஸ், கோலாகலா ஸ்ரீனிவாஸ், அவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
இவங்களா இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. இதுல ஹைலைட்டே வந்து நம்ம பாண்டே சார் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை தடவை வந்து அவரு கிட்ட இந்த கேள்வியை கேட்ட போது அவர் திரும்ப திரும்ப சொன்னதுங்கிறது வந்து என்னன்னா, மோடி இல்லாம பிஜேபி கிடையாது, பிஜேபி இல்லாம மோடி கிடையாது, இது ரெண்டும் சேர்ந்தாதான் பிஜேபி வின் பண்ணும். அண்ணாமலை இல்லாம ஸ்டேட் பிஜேபி கிடையாது, ஸ்டேட் பிஜேபி இல்லாம அண்ணாமலை கிடையாது. இதை திரும்ப திரும்ப அவர் வந்து பதிவு செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முடிவை அண்ணாமலை எடுக்கிறதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, இந்த முடிவை அவர் எடுக்கிறதுக்கு ஆரம்பத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து என்ன? இதுக்கான வாய்ப்பே கிடையாது, அண்ணாமலைக்கு பிஜேபி இல்லாத ஒரு எதிர்காலமே கிடையாது, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, ஒரு மூவ்மெண்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு தனி மனிதரால பண்ணவே முடியாது, ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு அண்ணாமலையால பண்ணவே முடியாது. அதனால அண்ணாமலைக்கு எவ்வளவு பிஜேபி தேவையோ பிஜேபிக்கும் அண்ணாமலை தேவைங்கிறத நீங்க அடிச்சடிச்சு சொன்னீங்களே, இப்ப நீங்க எப்படி மாத்தி சொல்றீங்க? அண்ணாமலை வந்து தனி களம் காண்றதுனால ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. இந்த எல்லா கட்சியிலும் யார் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ஆர் வந்து கமெண்டேட்டர் ஆர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட இருக்கிற அவசரம், அவங்க கிட்ட இருக்கிற நுனிப்புல் மேயற தன்மை, அவங்க கிட்ட இருக்கிற டெப்தா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறமை இல்லாத ஒரு கேப்பபிலிட்டி என்னங்கிறத வந்து இந்த அண்ணாமலையோட ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து காட்டுது. அண்ணாமலை அவரோட லெட்டர்ல சொல்றாரு, நேஷனல் பார்ட்டிஸ் நெவர் ஸ்போக் த லாங்குவேஜ் தட் பீப்புள் இன் தமிழ்நாடு ரியலி அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறாரு. இதோட தன்மையை வந்து புரிஞ்சுக்க முடியாத லெவலுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் வந்து இருக்குது. இது ஏதோ ஹிந்தி வர்சஸ் தமிழ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன பேசுறாங்கிறதே வந்து புரியவே மாட்டேங்குது. ஐயா, அவங்க சிம்பிளா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு சில விஷயங்கள் வந்து தேவைகள் இருக்கு, சில குணங்கள் இருக்கு, சில ஆசைகள் இருக்கு, சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. நேஷனல் கட்சின்னு இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே வந்து இந்த லோக்கல் ஃபிளேவரை வந்து புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் இங்க லோக்கல்ல இருக்குதுன்றத நினைச்சு அவங்க இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவர் பாஜகவை சொல்லல, நேஷனல் பார்ட்டிஸ்னு பொதுவா சொல்றாரு. அண்ட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், காங்கிரஸோ பிஜேபியோ இது வரைக்கும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான growth வந்து தமிழ்நாடுல காட்ட முடியலைங்கிறதுக்கு அந்த அவர் சொல்ற இந்த ஃபீட்பேக் ரெலவெண்ட் தானே. யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் இன் த லாங்குவேஜ் தட் த தமிழ் பீப்புள் ஆஸ்பயர் ஃபார் தேர் ஓன் ரீஜன், தேர் ஓன் ஸ்டேட். இதை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? நீங்க என்ன பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி பண்றீங்க சார்? சரி, டெக்ஸ்ட்ல இருந்ததை எழுதுனதை படிக்கும்போது தான் அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா சரி, ஓகே, அதை கூட மன்னிச்சு விட்டுடலாம். அவர் வீடியோல வந்து சொல்றாரு, நான் வந்து எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன். அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், பிஎம்கேவா இருக்கலாம், டிவிகேவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், எல்லா கட்சியும் நான் வந்து ஒரே பெடஸ்டல்ல தான் வச்சு பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்னா அப்படிங்கிறாங்க. எங்க அவரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா பிஜேபியை வளர்க்கறதுக்கு அவர் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரோட மூவ்மெண்ட்டை, அவரோட கட்சியை அவர் வளர்க்கறதுக்காக அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் வந்து எந்தெந்த விஷயங்கள்ல வந்து பிஜேபியை வந்து அப்போஸ் பண்ண முடியுமோ இந்த கான்டெக்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக அவர் வந்து மூவ்மெண்ட் துவக்கல, தமிழ்நாடுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு பண்றாரு. ஸோ அவர் பேசுற எல்லா கான்டெக்ட்டுமே தமிழ்நாடுவோட கான்டெக்ட் ஆஃப் ஹவு பிஜேபி இஸ் டூயிங் ஆர் வாட் பிஜேபி ஹேஸ் பீன் டூயிங் டில் டேட், அதை தான் அவர் பேசுறாரு. நீங்க எல்லாருமே சொல்லலாம் பிஜேபி இந்தியாவுக்கு என்ன செஞ்சுச்சு. பிஜேபி ஆஸ் அ ஸ்டேட் யூனிட் ஆஃப் தமிழ்நாடு இட் ஹஸ் ஃபெயில்டு மிசரபிளி, தட் இஸ் த ரியாலிட்டி. அப்போ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வர்றதுல அவர் தனியா போறதுக்கான ஒரு அவசியமே இல்லையா? அப்போ அந்த பிஜேபியை அப்போஸ் பண்றேன்னு அவர் சொல்றாருன்னா அதுக்கான அர்த்தம் வந்து என்ன? தெர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ரியலி நெசசரி for which a vacuum is there and he is wanting to come and fill in. அதுக்காக தானே அவர் வராரு. அவர் ஒரு விஷயம் ரஜினி கிட்ட இருந்து நல்லா வந்து படிச்சு புரிஞ்சிருக்காருங்கிறது என்னோட ஒப்பீனியன்ல வந்து என்னன்னா, ரஜினி மிஸ்ட் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இறந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு வெற்றிடம் இருந்ததுன்ட்டு ரஜினி சொன்னாரு. ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் கேபிட்டலைஸ் பண்ண மறந்துட்டாரு ஆர் விட்டுட்டாரு ஃபார் வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். அது அவரோட ரீசனா இருக்கலாம், சந்தர்ப்பம், சூழ்நிலைகள், ஹெல்த்,
கோவிட், so many reasons இருக்கலாம். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் ரஜினி ட்ராப் த பால் இன் ஃபில்லிங் தட் வேக்யூம். எஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப எப்போ வரும், யாருக்கு வருங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ டிவிகே இங்கே ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அகெயின் டிவிகேக்கு ஒரு அப்போசிங்கான ஒரு ஃபோர்ஸ்க்கான ஒரு வேக்யூம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டிஎம்கேயால் அப்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் என்ன வித்தியாசம்ன்றது டிஎம்கேக்கும் தெரியாது, டிவிகேக்கும் தெரியாது. ஏடிஎம்கே அகெயின் லைக் டிஎம்கே, அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. பிஜேபிக்கு ஐடியாலஜிக்கலாக இருக்குது, பட் அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான தே டோன்ட் ஹேவ் த டீத். லெட்ஸ் சி இதுக்கப்புறம் பண்ணுறாங்களான்ட்டு. ஸோ தெர் இஸ் அ வேக்யூம், தெர் இஸ் அ ஸ்பேஸ் ஃபார் அ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் அப்போனண்ட். அதை கேபிட்டலைஸ் பண்ணுறது தானே வந்து ஒரு ஷ்ரூட் பொலிட்டிஷியனோட ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு கெப்பாசிட்டி. அதை தான் அண்ணாமலை பண்ணார். இன்ஃபேக்ட் பீப்புள் நீட் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் him not making the mistake that Rajini made during the vacuum that existed at the time of Karunanidhi and Jayalalitha. Last but not the least, ஒரே ஒரு பாயிண்டோட சொல்லி முடிக்கிறேன் இந்த வீடியோவை. எப்படி லெஃப்ட் விங், ரைட் விங், இந்த செக்யூலர், இந்த ஃபேசிஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து நரேட்டிவ்ஸ் வந்து போயிட்டு இருக்குதோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ரைட் விங் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்திருக்கிற புதிய தாவேகாலேருந்து தே டோன்ட் ப்ரொஜெக்ட் தெம்செல்ஸ் ஆஸ் ரைட் விங். ஆனால் ரைட் விங் நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்தியா வைடு வந்து வெறும் பிஜேபி தான் அது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க. விச் இஸ் ஓகே ஆஸ் ஃபார் அஸ் தே ஆர் கன்சர்ன்ட், அவங்க அப்படி பண்ணலாம். பட் தமிழ்நாடுல வந்து அப்படிதான் வந்து ரைட் விங்னா, நேஷ்னலிஸ்ட்னா, ஒரு ப்ரோ ஹிந்துவா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்க்கு பிஜேபி மட்டும்தான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா? அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிஜேபி மாதிரி ஒரு ஆளோட ப்ரெசன்ஸ் வந்து இங்கே என்னங்கிறது வந்து தெரியும். இப்போ நிறைய அமைப்புகள் வந்து இருக்குது, ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பிஜேபியோட ஒரு சப்சியூம்டு என்டிட்டி மாதிரி இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ அண்ணாமலை வந்து ஒரு அனதர் ஃப்ளேவர் ஆஃப் ரைட் விங் பாலிடிக்ஸை வந்து ஏற்படுத்துறாருன்றது எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. விச் இஸ் அ வெல்கம் சேஞ்ச். லெட்ஸ் சி ஹவு ஹி கோஸ் அபவுட் டிஸ்கிரைபிங் அவர் அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாருன்ட்டு. அண்ட் அவர் சொன்ன ஒரு கிரைட்டீரியா வந்து ரொம்ப கஷ்டம் மற்றவங்க எல்லாருமே ரெப்ளிகேட் பண்ணுறது. அவர் எடுத்த டாபிக் வந்து மற்ற எந்த கட்சியும் இன்க்ளூடிங் டிவி அதை எடுத்து பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸை வந்து நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அகைன் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், எப்படி பண்ணுவார், என்ன ஷேப் அண்ட் சைஸில் பண்ணுவாருங்கிறது அடுத்த மேட்டர். பட் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது ஒரு பேஸ்லைன் ஃபவுண்டேஷனல் கிரைட்டீரியாவாக வந்து பாலிடிக்ஸில் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து இருக்கணும். அதை அவர் ஸ்டார்ட் பண்ணுற வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு பேஸ்லைன் கிரைட்டீரியாவாக இருக்கும்னு இப்போ வரைக்கும் அவர் ஸ்பெல் அவுட் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன கவுண்டர் வந்து மற்றவங்க பண்ண போகிறாங்க, ஆர் இதை வந்து அவர் எப்படி ஆப்ரேஷனலைஸ் பண்ண போகிறாருன்ட்டு பார்க்க போகிறோம். எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட். ஐ விஷ் அண்ணாமலை ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹிஸ் என்டெவர்ஸ்.